அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம முல்லைப்பூ மாலை கட்டலாம். நூலை வந்து ரெட்டை நூலாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே 2 பூ கீழே 2 பூ வச்சு நாட் போட்டுட்டு பூவை அப்படியே திருப்பி 2 பூவாக வச்சு இன்றைக்கி நம்ம சுற்ற போகிறோம். ஏன்னா மல்லிகைப்பூ சுற்றும் போது மல்லிகைப்பூவோட தண்டு தடிமனாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு பூவாக வச்சு சுற்றணும். முல்லைப்பூவோட தண்டு லேசாக இருக்கிறதுனால 2 பூவாக வச்சு சுற்றுறோம். அவ்வளோதான். மேலே 2 பூ வச்சு கீழேருந்து சுற்றி மேலே எடுக்கணும். அவ்வளோதான். தண்டு பகுதியை மட்டும் பிடிச்சி சுற்றுங்க. கழுத்து பகுதி பிடிச்சிங்கன்னா பூ வந்து சீக்கிரம் விரிய ஆரம்பிச்சிடும். சீக்கிரம் பூ வாடிடும். நம்ம மாலை சுற்றினாலும் சரி, இல்லை நார்மலாக பூ கட்டினாலும் சரி, காம்பு மட்டும் தண்டு பகுதியை மட்டும்தான் பிடிக்கணும். கழுத்து பகுதியை பிடிச்சோன்னா சீக்கிரம் பூ மலர்ந்துடும். நீங்கள் இப்படியே சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப அழகாக நெருக்கமாக முல்லைப்பூ மாலை கட்டிடலாம்.